மாசுபட்டு இருக்கு. மண் மாசுபட்டதுனால விவசாயம் பண்ண முடியாம நிலங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெகிழின்னு சொல்றாரு, நுண்ணிய நெகிழின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க குளிக்கிற ஷாம்பு பாக்கெட் இருக்கு இல்லையா, துணி துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லையா, இதுல எல்லாமே நுண்ணிய நெகிழின்னு சொல்லி கலக்காங்க. பாலித்தீன் சொல்றதுதான். அதுதான் வந்து நீங்க நுர வருது, தேய்ச்சி குளிக்கிறோம், அழுக்கு போகுது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த நுண்ணிய நெகிழி அதுல கலந்து இருக்குது. அப்ப ரசாயன கழிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருள் வேதியியல் மாற்றம் அடைய வரக்கூடிய ரசாயன கழிவுகள் இதான் தண்ணியில கலந்து இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணறு போர் போட்டிருப்பாங்க, ஆழ்துளை கிணறு, அப்புறம் வந்து கிணறுகள், இதெல்லாம் ஊறி அப்படியே வந்து நீங்க போர் போட்டு தண்ணி எடுத்தா தண்ணியோட கலந்து வந்துட்டு இருக்கு. அதை நீங்க குடிக்கிறதுனால என்னென்ன வியாதிகள் வரும்? உடம்புல ரசாயனம் உள்ள போகுது. அதோட இல்லாம அந்த நுண்ணிய நெகிழின்னு சொல்லக்கூடிய அந்த சாடுகள் உள்ள போகுது. இதெல்லாம் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக் கேன்சர் வருமா வராது. நோய் பாதிப்புகள் என்னென்ன நோய்களை புதுசாக வந்துட்டு இருக்கு? மாரடைப்பு. அதுக்கு முன்னாடி பணக்கார வியாதி. மாரடைப்பு அப்படின்னா இன்னைக்கு பணக்கார வியாதியாக இருக்குது. பாமரன்ட்டையும் அவங்க வியாதி வந்துருச்சு இல்லையா? அப்போ கேன்சருங்கிறது அதுக்கு முன்னாடி பெரிய பணக்கார வியாதி. இன்னைக்கு எப்படி கேன்சர் எல்லாத்தையும் வந்துட்டு இருக்குது. அப்போ அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வர சாதனை பெற்றுருவாங்க. எனப்பா எத்தனை குழந்தை போயிட்டா? நான் 10 பேர் தான் 7 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம அப்பா தாத்தா காலகட்டங்கள்லாம். இப்போ குழந்தை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இது யாரும் யோசிச்சுமா? ஏன் யோசிக்க தயங்குறோம்? எங்கே பார்த்தாலும் கர்ப்பப்பை தொற்று ஏற்பட்டிருக்குது, அதுக்காக மாதவிடை கோளாறுகள் ஏற்பட்டு இருக்குது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா செயற்கை கழித்தெடுப்பு மையம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் திறந்துகிட்டு இருக்கான். இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. நாம் 20 நமக்கு 20, நாம் 20 நமக்கு 20 சொன்னாங்க. மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தமா? கருத்தரிக்கிற தன்மையை வந்து பெண்கள் இழந்துட்டாங்க, மட்டும் இல்ல ஆண்களும் இழந்துகிட்டு இருக்காங்க. குழந்தை பெண்கள் மலட்டுத்தன்மை உருவாகிட்டு இருக்குது. நாம சாப்பிடுற உணவுகள்ல ரசாயன கலவைகள் அதிகமா இருக்கிறதுனால மலட்டுத்தன்மை உருவாகிட்டு இருக்குது. செய்து கொடுக்கிற ஒரு நிர்வாகம் தான் அரசாங்கம் சொல்றோம். இந்த அரசாங்கத்துடைய கடமை என்ன? நான் சுவாசிக்கிற காற்று எனக்கு தூய்மையா கிடைக்கணும், நான் குடிக்கிற தண்ணி எனக்கு தூய்மையா இருக்கும், நான் வாழக்கூடிய நிலப்பகுதி சுகாதாரமா இருக்கணும். அப்போ இதையெல்லாம் பராமரிச்சு கொடுக்கறதுக்கு தானே ஒரு அரசாங்கத்தை தேவைப்படுறோம். அதனால தானே ஓட்டு போடுறோம். ஆனா இந்த ஒரு அரசாங்கத்தை நம்ம ஓட்டு போட்டு தேர்வு பண்ணி ஆட்சியில் உட்கார வச்ச உட்படு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம எனக்கு சிந்திக்கிறோமா? இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா? அவங்க வந்து தன்னுடைய பங்கத்திற்கு இந்த ஆட்சி செய்யறாங்களா? அந்த தொடர்களே, இது ஏதோ வந்து ஒரு கட்சியினுடைய பிரச்சனையை நீங்க பார்த்துட்டு இருக்க வழியும் இது மக்கள் பிரச்சனையா மாறணும். இந்த பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி புக்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா வந்து எல்லாரும் வாங்க போராட்டம் பண்ணலாம், எல்லாரும் வாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், இது மட்டுமே வந்து சொல்ற விஷயம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிடுறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு இல்லை, அந்த சாப்பாடு தான் மலமா வெளியில வருது, சிறுநீரகமா வெளில வருது இல்லையா? அது போலதான் ஒரு தொழிற்சங்கத்தை வரக்கூடிய கழிவு நிறுவனம். அந்த கழிவு நீரை தான் நாம இன்னைக்கு பயன்படுத்திக்கிறோம். அந்த கழிவு நீர் தான் இன்னைக்கு சுற்றுவட்டார பகுதியில் இருக்க மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. திட கழிவுகள் மனித கழிவு மலம் மட்டுமல்ல, பறவைகள் விலங்கினங்களோட மலங்களும் கலந்தது தான் திட கழிவு. இது எல்லாம் ஒரு இடத்த சேகரிக்கும் போது சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடிநீர் கூட சுத்திகரிப்பு பண்ணி தான் நம்ம வழங்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் எல்லாம் வச்சிருக்கிறோம். என் பிரச்சனையை எவ்வளோ ஒருத்தன் கேட்கணும். யார் கேட்கணும்? இந்த பகுதியில் பிரச்சனை இருக்கு, அவன் கேட்பான் எனக்கு என்ன. எவனா கேட்டா நான் பாத்துக்கிறேன், யாரா கேட்டா நான் போய் பார்ப்பேன், வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல தூய்மையாக அது எனக்கு வேணும் அப்படின்னா நான் தாண்டா போராடணும். நாளைக்கு என் புண்ணு ஆரோக்கியமா இருக்கணும்னா நான் தாண்டா போராடணும். ஒரு எண்ணத்தோட எப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியில வரீங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீர்மை. தவிர இவ்வளோ நாள தொடர்ச்சியே கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மனு போட்டுட்டே இருக்கிறாங்க, ஆனா இந்த பிரச்சனை தீரல. ஏன்? ஏதோ ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்காங்களா? இந்த சமூகத்து மேல ஒரு சிந்தனை, நாம ஏதாவது ஒரு சமூகத்துக்கு உதவி பண்ணணுமே,
இந்த சமூகத்தில் நானும் வாழ்றேன், யாரும் கேட்கல, நான் கேட்கணும், என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வீட்டில் உட்காந்துருக்காமல்ல, உங்களுக்கு அந்த கடமை இல்லையா? உங்க பிள்ளைகளை என்ன ஆகாயத்தில் வளர்க்க போறீங்க? நீர்ல பார்த்து நீரே பார்த்து பயன்படுத்தாம வளர்க்க போறீங்க. அப்ப உனக்கு அந்த கடமை இருக்குல்ல. சொகுசா வீட்டுக்குள்ள காட்டுக்குள்ள கறியும் குறைந்து வீட்டுக்கு வந்து நின்று இருக்கோம். யாரோ ஒரு கட்சிக்காரன் போறாங்க, என் ஊர்ல உள்ள பிரச்சனைக்கா எங்கேயோ கத்திட்டு இருக்காங்க. என் பிரச்சனை நான் தான் கேட்கணும். எங்க போறீங்க? ஆட்சியாளர் எம்எல்ஏ எங்க போறீங்க? ஏன் இந்த பிரச்சனை சிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு வீட்டுக்கு இறங்கி இருந்தோம் இல்லையா? ஒவ்வொரு வீட்டுல இருந்தோம். ஏன் வரல? ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இது எங்களோட பிரச்சனை இல்ல, அது யாருடைய பிரச்சனை? அது அரசாங்கத்துடைய பிரச்சனை, அரசு அதிகாரியோட பிரச்சனை. அவன் சரியா இல்ல, அதை கேட்க இன்னொரு அதிகாரியோட வேலை. ஆனா எல்லாருக்கும் எஜமான ஓட்டு போடுற நீ தாயா எஜமான, ஏன்டா உங்களுக்கு புரியல? ஓட்டு இருக்கு இல்லையா? ஓட்டு இந்த எல்லாரும் நாட்டு மன்னர்கள் சொல்றதுக்கு காரணம் யாரு வேணா இந்த நாட்டை ஆள முடியும். அந்த உரிமை வந்து இந்த வாக்கு உரிமை நமக்கு எப்ப கிடைச்சதோ அன்னைக்கு நமக்கு கொடுத்தாச்சு இல்ல. அப்ப எல்லாரும் நாட்டு மன்னர்கள் தானே. அப்ப உனக்கு இந்த அதிகாரம் இருக்குல்ல, எவனையும் கேள்வி கேட்கிற அதிகாரம் இருக்குல்ல. இந்திய குடிமகனா இருக்கிற உனக்கு யாரையும், எந்த அரசு அலுவலரையும், எந்த அரசு அதிகாரியும் கேள்வி கேட்கிற உனக்கு உரிமை இருக்க போது அதை கேட்க மறுக்கிறீங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் சொல்றாங்க, விஏ போட்டிருக்காங்கல்ல, அவங்களோட வேலை என்ன? அந்தந்த பகுதியில் இருக்க நீர்நிலை கிடையாது, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அது எது கழிவு நீர் கலக்கப்படுது, எந்த வந்து பொதுமக்கள் பாதிப்பா யாராவது என்ன செயல்படுறாங்க, எந்த நிறுவனங்கள் செயல்படுது, இதை எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பிஓட தானே. அந்த ஆர்ஐ இருக்கல்ல, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவர் ஆய்வு பண்ணணும்ல. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாசமான ஒரு துறைக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல, இந்த சம்பளத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டான். பிள்ளை பொண்டாடிகளை புடவை துணிமணி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல. நம்மளை நம்பி ஒரு பகுதியில் எனக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்களே, அங்க வரக்கூடிய பகுதிகளுடைய மக்களுடைய வந்து வாழ்வாதாரத்தை நான் ஏமாத்திட்டு மனசாட்சியை விட்டுட்டு அவங்க கொடுக்கிற லட்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டு என் பிள்ளைகளோட வாழ்க்கையை வாழ வச்சு சிறப்பா வச்சுட்டு இருக்கேன். அங்க இருக்க பிள்ளைகள் எல்லாம் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு நோயில பாதிக்கப்பட்டு போய் அழிஞ்சு விடுமே. இந்த சமூக அழிய வந்து நாளைக்கு அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை என் பிள்ளைங்க நான் வாழ்க்கை செஞ்சு சேர்க்கிறேன். ஆனா அடுத்த தலைமுறை வரும்போது யாரோ ஒரு கட்டம் என்னோட பேர பிள்ளை அழிஞ்சிடுமே, அடுத்த சங்கதிகள் அழிஞ்சிடும். சூடு